ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.12 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி 3 படம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுக்கொன்றான சார்பு, அதாவது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது இந்த படம் தான். ஸோ இதில் எந்த இடத்துல நீங்கள் கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டாலும், ஸோ மேலே போட்டிருக்கேன். இப்போ அவங்களும் மேலே தான் போட்டிருக்காங்க. நம்ம கீழே போடுவோமே. ஸோ கீழே போட்டோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டும். அந்த பாயிண்ட் தான் P. ஓகேவா? பேர்ல இருக்க மாரி ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒரே ஒரு இடத்துல வெட்டுச்சு அப்படின்னா, 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ 2வது படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி படம் குடுத்துருக்காங்க. இதில நீங்க எந்த இடத்துல கிடைமட்டமா கோடு போட்டாலும், ஸோ கோடு போடுறேன் பாருங்க. 2 பாயிண்ட்ல சந்திக்குது. ஸோ இந்த இடத்துல. அப்படிங்கும்போது இது ஒன்றுக்கொன்றான சார்பா வருமா? கிடையாது. இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வெட்டியிருக்கு. அதனால ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. இப்போ 3வது படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி படம் குடுத்துருக்காங்க. இதில நீங்க எந்த இடத்துல கோடு போட்டாலும், ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் சந்திக்கும். அந்த பாயிண்ட் தான் P. இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஸோ அவ்வளோதான். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இத எழுதுறான்னா படம் 1 மற்றும் 3 ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு எழுதுங்க. இதிலயே ரீசன் எழுதுறா இருந்தா எழுதுங்க. ஒரே ஒரே பாயிண்ட்ல வெட்டுது. அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்ட்டு. ஸோ இல்லாட்டி அது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லிட்டு, படம் 2ல மட்டும் அதுக்கான ரீசன் நம்ம சொல்லிடலாம் தனியா. படம் 2 ஒன்றிற்கும் மேற்பட்ட P என்ற புள்ளிகள் உள்ளது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இதில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இதோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.